சனாதனத்தை பத்தி பேசினாருன்றதுக்காக யூபி சாமியார் உதயநிதி ஸ்டாலின் தலையை வெட்டி வாங்க 10 கோடி ரூபாய் கொடுக்குறான். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி உட்காந்து கூட்டு இங்க நொண்டு எடுக்க கூட முடியல உங்க காவல்துறையால. போலீஸ் பாதுகாப்பு எத்தனை பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு திமுக அரசு கொடுத்துருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல? ஆர்.என். ரவி இன்னைக்கு ஆளுநராக இருக்காரு. இதனால ஐபிஎஸ் தானே இருந்தாரு. அவருடைய 35 வருஷ சர்வீஸ் அவரு காவல்துறை தானே. அப்ப அவருடைய அதிகாரத்தில் இருக்கும்போது எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனாலும் கோபம் வரும். ஆனாலும் என்ன உண்மைன்றதை நம்ம சொல்லி ஆகும். ஏன் சொன்னீங்கன்னா, அந்த காவலர் கொல்லப்பட்ட உடனே நடந்த கலவரத்தின் போது அன்றைய திமுக அரசு, அன்றைய முதல்வர் கருணாநிதி அவங்க உடனே நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தணும்னா நிறுத்திருக்கலாம். ஆனா தடுத்து நிறுத்தல, அமைதியா இருந்துட்டாங்க. இது கலவரத்தை தூண்டும் விதமாகத்தான் பேசப்பட்டு இருக்கு. அப்ப கலவரத்தை தூண்டும்படியா இருக்கும்போது ஏன் அவங்க மீது சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறது ஒரு கேள்வி எழுது. அல்ல, அர்ஜுன் சம்பத்தை வழி நடத்துறதே பிஜேபி தானே. அதுல என்ன உங்களுக்கு? பிஜேபி வழி நடத்துறோம், அதை என்கரேஜ் பண்ணி திமுகவா இருக்கு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்களும், மேலும் டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு தடா ரஹீம் சார், இப்போ சமீபமாக ஒரு ஆடியோ ஒரு வெளியாகிருக்கு. அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பாரதிய ஜனதாவுடைய நெல்லை மாவட்ட நிர்வாகியும் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகியும் பேசிக்கக்கூடிய அந்த ஆடியோவில் அந்த இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகி அந்த பாஜக நிர்வாகியிடம் பேசும்பொழுது இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல பொருளாதார செலவு செஞ்சார் தொகுதிக்காக. ஆனால் அது அவங்கள வாங்கி கொண்ட நிர்வாகிகளே சுருட்டி தலைமாட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாரு. இன்னும் சில விஷயங்கள் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பேசி தமிழ்நாட்டில் பாஜக வளரணுன்னா கலவரத்தை உண்டு பண்ணால் தான் அதுக்கு முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆத்திரத்தில் பேசுகிறாரு. இந்த ஆடியோ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த ஆடியோ அடிப்படையில் அவன் மீது வழக்கு தொடுத்து அவனை கைது பண்ணணும். தமிழக அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கணும்? இந்த ஆடியோ சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போகிற நிலை இல்லை. ஏன்னா பாஜகவுடைய திட்டமே கடந்த காலங்களில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு உதாரணத்தை ஒன்று சொல்றேன் பாருங்க. 1997 நவம்பர்ல ஒரு காவலர் கொல்லப்பட்டார். அந்த காவலர் கொல்லப்பட்டு சரின்னு சொல்லி நம்ம வாதாடக்கூடாது, தவறு. ஏன்னா அந்த காவலர் கொல்லப்பட்டார்ன்றதுக்காக அந்த யார் கொலையாளிகளோ அவங்க சார்ந்த சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. 97 கலவரம் கோயம்புத்தூர்ல 19 பேர் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. அது என்னன்னு சொன்னா திட்டமிட்டு RSS நடத்திய RSS பாஜக இந்து மக்கள் கட்சி அதுல முக்கியமான ஒரு அந்த வழக்குல ஏவன் குற்றவாளியா அர்ஜுன் சம்பத்தை கைது செய்யப்பட்டிருந்தாரு. பிறகு விட்டுட்டாங்க அவங்க. அதுவும் திமுக ஆட்சியில் நடந்த ஒரு நிகழ்வு தான் அது. அது கொடூர நிகழ்வுன்றான். அந்த நிகழ்வுன்னு சொல்லி சாதாரணமா கிடக்கும், கொடூர நிகழ்வுன்றான். அந்த நிகழ்வு நடந்தது. அப்போ அந்த நேரத்துல காவல்துறை சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு அண்ணாமலை சொல்றப்பல நான் பாருங்க 2வது இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கலவரத்தின் மூலியமா பாஜக RSS கோயம்புத்தூர்ல அவங்களுடைய ஓட்டு வங்கியை கூட்டிக்கிட்டாங்க. இதுக்கு துணை போனது திமுக. அதனால கோபம் வரும். ஆனாலும் என்ன உண்மைன்றதை நம்ம சொல்லி ஆகும். ஏன் சொன்னீங்கன்னா, அந்த காவலர் கொல்லப்பட்ட உடனே நடந்த கலவரத்தின் போது அன்றைய திமுக அரசு, அன்றைய முதல்வர் கருணாநிதி அவங்க உடனே நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தணும்னா நிறுத்திருக்கலாம். ஆனா தடுத்து நிறுத்தல, அமைதியா இருந்துட்டாங்க. அப்ப காவல்துறை துணையோடு தான் அந்த நிகழ்வுகள் மிக பயங்கரமா நடந்தது. அதனாலதான் அங்க இன்ன வரையும் அந்த ஒரு கோபத்தின் அடிப்படையில அங்க பாஜக ஓட்டு அதிகமா வாங்க. இது தவிர வேற எந்த காரணமும் பாஜக அங்க ஓட்டு வாங்க. நீங்க வரலாற்றை சுட்டிக்காட்டி சொல்றீங்க. பாரதிய ஜனதாவுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி அந்த வன்முறை அந்த கலவரத்தினாலதான் ஒரு வளர்ந்துருக்கு. அங்க ஒரு மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு, ஒரு வெறுப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்ல வரீங்க. ஆமா, அது நீங்க இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க. மீரட் கலவரம் என்ன நடந்தது, பாகல்பூர் கலவரம் என்ன நடந்தது, அசாம் கலவரம் என்ன நடந்தது, இதே 89ல குஜராத் கலவரம் என்ன நடந்தது, மகாராஷ்டிரா கலவரம் என்ன நடந்தது, மும்பை கலவரம் என்ன நடந்தது. இன்னைக்கு இந்த கலவரங்கள் எல்லாம் நீங்க பாருங்க. கலவரத்துக்கு பிறகு வரக்கூடிய தேர்தல் அமோக வெற்றி பெற்றிருக்கு பாஜக.
இது நான் இந்த நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் அவங்க திட்டமிட்டு வச்சிருக்காங்க போலயே அடுத்து கலவரம் செய்யறதுக்கு ரெடியா. இப்ப அதுதாங்க காவல்துறை என்ன பண்ணும், துரித நடவடிக்கை எடுத்து அவனை விசாரிச்சு கைது பண்ணீங்கன்னு சொன்னா இதுல அடங்கி இருக்கக்கூடிய புலன் விசாரணையில மூலியமா என்னையும் உங்களுக்கு தெரியும், சாதா முஸ்லீம் பசங்க ஏதோ ஆர்வ கோளாறுல ISIS இந்த ஹிஸ்புல் தைரி அது இதுன்னு சொல்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி கொஞ்சம் ஆர்வ கோளாறுல பார்த்துட்டாவே உடனே அவனை தூக்கிட்டு போறீங்களா இல்லையா? உடனே தலைமை செய்தி ஆகுதா இல்லையா? மண்ணடியில் 8 இடங்களில் NIA சோதனை, சென்னையில் 12 இடங்கள் சோதனை, தஞ்சாவூர்ல சோதனை, திருச்சியில சோதனை, கோயம்புத்தூர்ல சோதனை, வேலூர்ல சோதனை, போறீங்களா இல்லையா? போய் அவனை என்ன பண்றீங்க, கைது பண்றது இல்லை, ஆனா விசாரணை கூட்டு போறீங்க. அதனால அது மிகப்பெரிய பரபரப்பு செய்திகள் ஆக்குறீங்க, ஒரு பீதிக்குள்ளாக்குறீங்க. அந்த இளைஞர்கள் அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கிடையாது, ஒரு லைசன்ஸோ ஒரு பாஸ்போர்ட்டோ வாங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்குறீங்க. அப்படிங்கும்போது பட்டவர்த்தனமா பேசியிருக்கான். அந்த இது கலவரம் ஏற்படுத்தணும், அப்பதான் பாஜக வெல்லணும். அப்ப ஏன் இந்த எண்ணெயை என்ன பிடிக்கிட்டு உட்காந்துருக்கு? அல்லது தமிழக இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய தமிழக உளவுத்துறை இருக்குல்ல, SIU, SI, ISIS தோழர், இப்ப ATS வச்சிருக்காங்க, ஆன்டி டெரரிஸ்ட் கோட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? SIT உட்பட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்நேரம் அவங்க மீது வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறது இப்படி நான் உள்வாங்கிக்கிறேன். இப்போ இந்துத்துவா தலைவர்கள், இப்போ RSS தலைவர்கள்லாம் இப்படி வெளிப்படையாக பேசும்போது அவர்கள் மீதெல்லாம் பாயாத இந்த அரசு எங்களுடைய இந்த வழக்குகள் இப்போ அப்பட்டமான இஸ்லாமியர்களுடைய எதிராகவே இதெல்லாம் நடக்குது. பேசினா விடுவாங்களா? இன்னும் தூக்கிட்டு போயிட்டு. ஆமாம், நீங்கள் கூட இந்த கர்நாடகாவில் இந்த புர்கா இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது, பர்தா இஷ்யூ போது நீங்கள் பூனில் இருக்கும் போராட்டம் தான் முன்னெடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தரன்னு உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க இதே திமுக அரசு. அதுதான் சொல்ல வரேன். சரி, ஓகே. முனைவர் காமாட்சி ஐயா இப்படியான ஒரு வன்முறை பேச்சை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்து மக்கள் கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகி, அந்த நிர்வாகி அவர் இந்த மாதிரி வெளிப்படுத்தியிருக்காரு இந்த பேச்சை. கலவரம் செஞ்சதான் தமிழ்நாட்டில் BJP வளரும் அப்படின்னு சொல்லி இந்த அப்பட்டமான இந்த வன்முறை பேச்சை திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா? ஏன்னா கடந்த கால வரலாற்றின் மேற்கோள் காட்டுறாரு. BJP வளர்ந்தது காரணமே வன்முறை, கலவரம். அந்த கலவரத்துக்கு கை கட்டி மௌனமாக இருந்தது திமுக அப்படின்னு சொல்லி திரு தடா ரஹீம் சார் சொல்கிறாரு. அதே போல் அந்த அரசு இயந்திரங்கள் வழக்குகள் RSS இந்துத்துவ தலைவர்கள் மீது பாய்வது கிடையாது, மாறாக இஸ்லாமிய மக்கள் மீதும், குறிப்பாக அவங்க யாரெல்லாம் அப்பாவி மக்கள் மீது தான் பாயப்படுது. இப்போ திரு தடா ரஹீம் சாரே ஒரு உதாரணமாக இருக்கார், வாழும் உதாரணமாக. அவருக்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பேன், பூனில் இருக்கும் போராட்டத்தை முன்னெடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தரன்னு அரெஸ்ட் பண்ணீங்க. ஆனால் இது போன்ற வன்முறை பேச்சுகள் பிறர் எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க, கல்யாணராமன் போன்ற மாதிரி பலரும் பேசியிருக்காங்க. அவங்க மேலாம் நடவடிக்கை எடுக்கப்படல. எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிக்கத்தக்கதும் இல்லை. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்கள சிறையில் அடைக்கணும். அப்போ தான் இது போன்ற வார்த்தைகள் பேச்சுக்கள் இனிமே வராது. ஆனால் இது கலவரத்தை தூண்டும் விதமாகத்தான் பேசப்பட்டு இருக்கு. அப்ப கலவரத்தை தூண்டும்படியா இருக்கும்போது ஏன் அவங்க மீது சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு கேள்வி எழுது. ஆகையினால சட்டபூர்வமா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் அதை பார்ப்போம், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நானே கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். நீங்களே முன் கொடுக்கலான் இருக்கீங்க? இல்ல, முனைவர் காமாட்சி ஐயா முன் கொடுத்துதான் இந்த அரசு இயந்திரங்கள்லாம் இயங்குமா? அப்படி இல்லை, யாராவது ஒருத்தர் புகார் கொடுக்கணும். இல்ல உளவுத்துறைக்கு இந்த தகவல்லாம் இருக்காதா? உளவுத்துறைக்கு போனாலுமே யாராவது ஒரு புகார் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். காவல்துறை பொதுமக்களை புகார் காவல்துறையை தவறா பேசுனதுனால அது சோமோட்டா அதுக்கப்புறம் காவல்துறைக்கு வாங்கிட்டாங்க. ஏதோ இஸ்லாமிய 4 இளைஞர்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டுல உள்ள இயக்கத்தை பத்தி சர்ச் பண்ணி அதை ஏதாவது பேசினாலே பிடிக்கக்கூடிய காவல்துறை ஆர்வ கோளாறுல அதுவும் திட்டமிடல் கூட கிடையாது. அவங்க திட்டமிட்டு இங்க இருந்து அவங்கள ஏதாவது மூல செலவு செஞ்சு ஏற்றுமதி பண்ணணும் அவங்கள, அப்படிலாம் கூட கிடையாது. இது கேரளா சொல்ல வர்ற கதை மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. அப்படி நம்ம சைபர் கிரைம் போலீஸாக தான் அந்த கடந்த முறை இந்த சுவடு மன்சூர் போன்றவர்கள்லாம் கைது செஞ்சதை பார்க்குறோம். அப்படி நம்ம துரிதமாக செயல்படக்கூடிய காவல் இயந்திரம் ஏன் இவர்கள் மீதெல்லாம் ஏவப்படுவது இல்லைங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு கைது செஞ்சிருப்பாங்க, பாப்போம். நடவடிக்கை எடுப்பாங்க, கண்டிப்பா இருக்கும் நடவடிக்கை. நடவடிக்கை எடுக்க இப்படி உட்காந்துட்டான்னு சொல்லிட்டு ஏங்க ஒரே ஒரு விஷயங்க,
சனாதனத்தை பத்தி பேசினாருன்றதுக்காக யூபி சாமியார் வந்து உதயநிதி ஸ்டாலின் தலையை வெட்டி வாங்க 10 கோடி ரூபாய் கொடுக்குறான். அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி உட்காந்து கூட்டு வந்து இங்க வந்து நொண்டு எடுக்க கூட முடியல உங்க காவல்துறையால, தமிழக அரசால. காவல்துறை குற்றம் சொல்ல முடியாது, தமிழக அரசு உத்தரவு போட்டதான் காவல்துறை செயல்படும். ஏன் பயந்து ஒதுங்க? அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. ஆனா திரு தடா ரஹீம் சார் தன்னோட சமூகத்தினுடைய அந்த நசுக்கப்படுறாங்க பலியினுடைய வேதனையில ஏதோ ஒரு வார்த்தையை வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்துறதுக்காக நான் பூனில் இருக்கும் போராட்டத்தை முன்னெடுப்பேன்டாரு. உடனே போய் அவரை கைது செஞ்சிட்டீங்க. நான் வந்து வரவேற்கிறேன். அது வந்து வன்முறை பேச்சு தான், அது தவிர்த்துணும்னு சொல்லி தான் இஸ்லாமிய எல்லா இயக்கங்களும் வந்து யாருமே ஏற்கலாத. அது சரிதான் அந்த நடவடிக்கை. ஆனால் அவருக்கு எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை எல்லாருக்கும் எடுக்கப்பட்டுச்சா சரித்தமமா? அதுதான் என்னோட கேள்வி. ஏற்கனவே இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்னெடுச்சிருக்கேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் நடந்து போயிடும். அது காவல்துறை வந்து கண்டிப்பா சொல்றது எப்படி போற போக்குல எக்ஸம்ஷனல் கேஸ்னு அப்படியே போறீங்களே. இது எக்ஸம்ஷன் கேஸ் இல்ல. இது போன்ற கேஸுகள் வந்து வளர விடக்கூடாது. வளர்ந்தா இதுதான் வன்முறையில போய் முடியும். இவன் லேசா சொல்றான். ஏற்கனவே நமக்கு திருநெல்வேலியில இன்னைக்கு பாளையங்கோட்டையில இது இப்ப இல்ல, பாளையங்கோட்டையில பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பயங்கர தகராறு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. பாளையங்கோட்டையில எப்பயுமே அங்க போலீஸ் பந்தோபஸ்து இல்லாமலே இருந்ததே இல்லை. பாளையங்கோட்டையில அவ்வளவு தூரம் வந்து முஸ்லிம்கள் தான் அங்க ஜாஸ்தி. அந்த ஏரியால வரும். இப்ப இவன் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டி விட்டான்னா அது அங்க வெடிக்கத்தான் செய்யும். ஏன்னா அங்க முஸ்லிம்கள் அதிகமா இருக்க பகுதி, இந்துக்களும் அதிகமா வசிக்கிறாங்க. ரெண்டு கோஷ்டியும் ஒண்ணு சேர்ந்து மோதிக்கிட்டாங்கன்னா இதனால வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டா அது ஆட்சிக்கு பாதிப்பு வரும். ஆகவே ஆட்சியாளர்கள் உடனடியாக இது மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படின்னு இதுவரை நடவடிக்கை எடுக்காம இருந்தா இனியாவது இந்த நம்மளுடைய சேனலை பார்த்தாவது உடனே நடவடிக்கை எடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேங்க, பாஜக, அரசு, இந்து மக்கள் கட்சி, இது போன்ற வலதுசாரி சித்தாந்தவாதிகள் இவங்களா வந்து இவங்க வீட்டுல பெட்ரோல் பம்பா போட்டுக்கிறது, இவங்களா இவங்க வாகனத்தை அடிச்சு நொறுக்கிறது, இவங்களா இவங்கள ஒரு ஆபத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை வந்து இஸ்லாமிய தீவிரவாதி சொன்னாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதி செஞ்சாங்கன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்பு, எத்தனை பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு திமுக அரசு கொடுத்துருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல? ஏன் கொடுக்குறீங்க நீங்க? அப்படி கொடுக்க நான் சொல்ல இல்ல, நீங்க அப்படி கொடுக்கதான் இவனுக்கு என்ன பண்றானுங்க, தனக்கு வேணும்ன்றதுக்காக இது போன்ற எதுனா ஒரு செட்டப் பண்ணி பண்ணோம்னா ஒரு பந்தா. ஒரு நல்ல உதாரணம் வேலூர் இப்ராஹிம். வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அவர் பிஜேபிக்கு சேருவதற்கு முன்னதாக இதே பேச்சை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். பிஜேபி காரன் தான் வந்து பெட்ரோல் பாம்பு அவனே போட்டுப்பான், அவனே ஒரு வன்முறையை தூண்டி விட்டுட்டு இப்படி பண்ற வேலையெல்லாம் அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு அவரே பேசியிருக்காரு. பிறகு அவருக்கும் வந்து காவல் பாதுகாப்புலாம் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு இந்த பிஎஸ்ஓ கொடுக்கறதுனாலே என்ன ஆயிடுதுன்னா இவனுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யறானுங்க. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா தடா ரஹீம் எதிர்த்து பேசுறாரு, அவருக்கு எதுனா ஆபத்து வரும், என்ன பண்றாங்கன்னா அவனுக்குதான் பாதுகாப்பு கொடுக்குறாங்களே தவிர அவனை கைது பண்ணி கை கால உடச்சு போய் ஜெயில போட்டாரு. இன்னொருத்த அப்படி பேச மாட்டாங்க கலவரத்தை தூண்டுற மாதிரி. இதே பேச்சுக்களை நாங்க பேசினா காவல்துறையோ அரசோ சாதாரண கடந்து போயிடுவீங்களா? என்ன சர்வதேச தீவிரவாதி மாதிரி காட்டுறீங்களா இல்லையா? அப்போ எனக்கு ஒரு நீதி அவனுக்கு ஒரு நீதியா? இதுதான் கேள்வி. இல்லை, இப்போ தரான் சார் அதான் சொல்றாரு. இப்போ ஏதோ ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் ஈடுபட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து அல்-காய்தா வரைக்கும் கொண்டு போயிடுறோம், சர்வதேச சதி வரைக்கும் கொண்டு போயிடுறோம். ஆனால் இப்போ இது தொடர் கதையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்களும் அங்கே இருந்தவங்க, ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவாவினுடைய தலைவர்கள். ஆனால் அவங்க மீதெல்லாம் வந்து எந்த நடவடிக்கையும் இல்லை. பத்திரிகை செய்தியில் கூட எங்கேயோ ஒரு 10வது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு காலத்தில் வருது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய இளைஞர்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா தலைப்பு செய்தியாக வருது. அரசினுடைய இப்போ வந்து சில நேரங்களில் வந்து அரசு மெத்தன போக்கை கடைப்பிடிக்குதா, அல்ல அரசு வந்து இதை வந்து காத்திருந்து கண்ணி வச்சு பொறி வச்சு பிடிக்குதா அப்படிங்கறதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே வந்து கடந்த ஆண்டு வந்து சர்வே, அதாவது இந்திய அளவில் சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வேல வருடத்துக்கு 60% RSS-ஐ சேர்ந்த நபர்கள் தான் காவல்துறையில வந்து, அதாவது IAS IPS உட்பட IAS அதிகாரி மிக உயர் பதவியில 60% மேல வந்து அவங்க ஊடுருவி இருக்காங்கன்றது கடந்த ஆண்டு வந்து ஆய்வு அறிக்கை கூறியிருக்கு. அந்த அடிப்படையில காவல்துறையில வந்து 10க்கு வந்து ஒரு 5-6 பேர் வந்து RSS சித்தாந்தவாதிகள், ஏன் ரவியை போன்று, அண்ணாமலை போன்று. அண்ணாமலை எல்லாம் அந்த குரூப்ல வந்தாலும் புரியுங்களா? ரவி, அண்ணாமலை போன்ற அவங்களே வந்து இல்ல இப்ப மாநில தலைவரா இருக்கு. ஆர் என் ரவி இன்னைக்கு ஆளுநரா இருக்காரு.
இதனால ஐபிஎஸ் தானே இருந்தாரு. அவருடைய 35 வருஷ சர்வீஸ் வந்து அவரு காவல்துறை தானே. அப்ப அவருடைய அதிகாரத்தில் இருக்கும்போது எத்தனை அப்பாவி முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு போட்டு நீதிமன்றத்துல குற்றச்சாட்டுகளை நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பாரு. ஏன் யோசனை பண்ணி பாருங்க. அது போல காவல்துறையில வந்து 100% வந்து 50-60% வந்து காவல்துறையில இன்னும் கூட RSS சித்தாந்தவாதிகள் இருக்காங்க. ஆனா அவங்க வெளிப்படுத்தாம இருப்பாங்க. நேரம் வரும்போதுதான் அவங்க ரிட்டையர்ட் ஆகும்போதுதான் தெரியும் அவனுடைய என்னென்ன சித்தாந்தத்துல. நீதிபதிகள் கூட அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகும்போதுதான் அவங்க என்ன சித்தாந்தவாதிகளா இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ கூட வந்து கல்கத்தா நீதிபதி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகும்போது என்ன செய்யினாரு, எனக்கு வந்து நான் RSS சிறு வயதிலிருந்து RSS சாகா பயிற்சியில் கலந்து கொண்ட நான் RSS வாதி தான் அப்படின்னு இப்ப சொல்றான் ரிட்டையர்ட் ஆகும்போது. அப்ப அவருடைய பணிகாலங்கள்ல RSSக்கு எதிரான வழக்குகள்லாம் எவ்வளவு சாதகமான தீர்ப்புகள் சொல்லியிருப்பாரு. முஸ்லிம்கள் விஷய வழக்குகள் எல்லாம் வந்து எவ்வளவு எதிரான தீர்ப்புகள் சொல்லி முஸ்லிம்களை அடக்கி ஒடுக்கி இருப்பாங்கன்றது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, மம்தாவை தரைக்குறைவாகவும் பேசியிருக்காரு இருந்தாலும் என்ன விலைன்னு கேட்டிருக்காருயா. இல்ல அது வந்து நீங்க சொல்றது நீதிபதி வேற. இது வந்து நான் தலைமை நீதிபதி, இப்ப ரிட்டையர்டான தலைமை நீதிபதி. அவர் ஏற்கனவே பிஜேபியில சேர்ந்துட்ட உயர்நீதி, அதாவது கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி. அவர் பாஜக சேர்ந்துட்டு பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிக்கிறாரு. அவர் தான் தலைக்குறைவா மம்தாவை பேசுறது. இப்ப நான் சொல்றது வந்து தலைமை நீதிபதி இப்ப ரிட்டையர்ட் ஆகிறார். கல்கத்தா மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி ரிட்டையர்ட் ஆகும்போது சொல்லக்கூடிய சொல். அப்ப இவர் இத்தனை 30 வருஷமா இவரு தீர்ப்புகள்லாம் எப்படி இருந்திருக்கும். திரு காமாட்சியா, அதே போல் இந்த யூபிஎஸ்சி ஜிகாது, லவ் ஜிகாது அப்படிலாம் சொல்லி பல ஜிகாதுகள் வந்து பாஜக வந்து கட்டமைச்சது வந்து இதை பார்க்குறோம். அதை தொடர்ந்து வந்து இப்போ அர்ஜுன் சம்பத் அவர்கள் இன்றைய தினம் ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில். வாக்கு ஜிகாது பண்ணியிருக்காங்க முஸ்லீம்கள், 23 கோடி முஸ்லீம்கள் வாக்கு ஜிகாது பண்ணி தமிழ்நாட்டை வந்து ஸ்டாலினும் அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவும் இவங்களெலாம் வந்து வெற்றி பெற வச்சுருக்காங்க ஜிகாது பண்ணி. இந்த ஜிகாது வேறு பண்ணி நீங்கள் ஜெயிக்கவும் வைப்பீங்க, அமைச்சரவையில் பிஜேபியோட அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் கூட இல்லைன்னு சொல்லி வெறுப்பு பேச்சு நீங்கள் வெளிப்படுத்துவீங்களா அப்படின்ற சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து முட்டாள்கள் நிறைந்த நாடா போச்சு. இந்த முட்டாள்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் பேச்சு வரும், சரியா? ஸோ ஆனால் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி எல்லாம் கலசல மாதிரி பேசக்கூடாது. அரசியல்வாதியா? ஐயோ, நீங்கள் என்னையா சொல்கிறீங்க? ரொம்ப இல்லையா, ஒன்றும் இல்லை. இப்போ அவர் அரங்கில் உட்கார வைப்போம் அர்ஜுன் சம்பத் அவர்களே. நான் ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன் அப்படின்னா அவர் கண்ணை மூடிட்டு எடுத்த உடனே தான் சொல்லுவார், பாகிஸ்தான் பயங்கரவாதி, ஜிகாதி, ISIS அப்படி தான் ஆரம்பிப்பார். எடுத்த உடனே நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா அது உள் வாங்கிக்க மாட்டார். எடுத்த உடனே இப்படி தான் பேசுவார். அப்படிப்பட்ட நபர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். சொல்லி அங்கீகாரம் கொடுக்குது திமுக. இல்ல அவர் அரசியல்வாதி. திமுக ஆட்சியில் தான் அவர் வளர்ந்தாரு. ஏன்னா கோயம்புத்தூர் நவம்பர் கலவரத்துல அவரை குற்றவாளி ஆக்குனாங்க. அவர் அந்த கலவரத்தை நடத்தினதே அவர் தான். அவரை ஒரு 20 நாள் விட்டுட்டாங்க திமுக அரசு. அவர் மீது போடப்பட்ட கொலை வழக்குகள் எல்லாம் கூட ரத்து பண்ணிட்டாங்க. திமுக தான் வந்து அவரை தலைவர் ஆக்கணும். இது நிகழ்ந்த ஆதாரம் ஒரு தொலைக்காட்சியினுடைய விவாதத்துல தோழர் திராவிட கழக சிந்தனையுடைய மதிமாறன் அவர்கள் இந்த கருத்தை பதிவு செஞ்சார். அவர் வந்து ஏங்க அவரை குறுக்கிட்டு பேச விட்றீங்க, அவர் எடுத்த எடுப்புலேயே வந்து முஸ்லீம் தீவிரவாதி, பயங்கரவாதி, பாகிஸ்தான் பயங்கரவாதி, ISISம் பாருங்க அவர் எடுத்த உடனே அப்படிம்பார். இது சொல்லி வாய மூடல வீடியோ காலில் அர்ஜுன் சம்பத் இணைகிறாரு. அதே போல ஒரு வெறுப்பு பேச்சா அவர் வெளிப்படுத்துறாரு. இப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர் தான் அர்ஜுன் சம்பத் என்று குறிப்பிடத்தக்க விஷயம். அது மேற்கோள் காட்டுறது இல்ல. அர்ஜுன் சம்பத்தை வழி நடத்துறதே வந்து பிஜேபி தானே. அதுல என்ன உங்களுக்கு? பிஜேபி வழி நடத்துறா, அதை என்கரேஜ் பண்ணி திமுகவா இருக்கு. அது திமுக இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருந்தா நேரத்துக்கு பாஷா பாய் மாதிரி உள்ள இருந்திருப்பாரு அர்ஜுன் சம்பத்தும். பாஷா பாய் இருக்காருல்ல, எப்படியாவது வந்து கருணை அடிப்புல விடுதலை செஞ்சிருங்கன்னு சொல்லி வயோதிகத்துல 85 வயசுல, அது போல அவரும் இருந்திருப்பாரு அர்ஜுன் சம்பத்தும் உள்ள. அவர் கூட கம்பி நீட்டு இருந்திருப்பாரு. கருணை அடிப்படையில் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி பாஷாபாய் என்னைக்குமே கோரிக்கை வச்சது இல்லை. தவறான ஒரு கருத்தை நீங்க பதிய வைக்காதீங்க. அவர் என்ன சொல்றா, அடுத்தவனுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதி அப்படின்றது. எல்லாரையும் விடுதலை பண்ணி எங்களையே விடுதலை பண்ணலன்றதுதான் ஒரு கருத்து வச்சு விடுதலை பண்ணிட்டீங்க. அது போல இவரையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. இல்ல, அது விடுதலை பண்ண வேண்டிய கேஸ் தான். இப்ப அநேகமா கூடிய சீக்கிரம் அது பரிசீலிக்கப்பட்டு விடுதலை செய்யப்படுவாங்க. கண்ணே, அர்ஜுன் சம்பத் உள்ள இருந்தாரு. அவர் போதுமான விட்னஸ் விசாரணை கைதிகளாக இஸ்லாமியர்கள் வந்து சிறையில் இருக்காங்கன்னு பட்டியல் போடலாமா? எத்தனை நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய சிறைவாசிகள் பல டிகேட்ஸா 10 ஆண்டுகளுக்கு மேலான விசாரணை கைதிகள் உள்ள இருக்காங்க.
திரு தடாரிங் சார் பட்டியலே போட முடியும். போடு, பட்டியலை போடு, என்னத்தை வேணாலும் போடு. பட் அவங்க மீது வழக்கு தொடுத்ததுக்கு ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரத்தின் அடிப்படையில வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இவர்கிட்ட ஆதாரம் இல்லாதனால விடுதலை செய்யப்பட்டாரு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். சரி திரு தடாரிங் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓட்டு ஜிகாது பண்ணி தான் வந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்து ஸ்டாலினையும் அகிலேஷ் யாதவையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ணா இப்போ நீங்க சொல்றது அர்ஜுன் சம்பத் சொன்னாப்புல, அர்ஜுன் சம்பத் சொல்ல இது மோடியும் பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல, அமித்ஷாவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காப்புல. அவங்க எப்படி லவ் ஜிஹாது அந்த ஜிஹாத் இந்த ஜிஹாத், ஜிஹாதுன்றது நல்லதை ஏவி கெட்டதை தடுப்பதுதான் ஜிஹாத், நல்லதை ஏவி கெட்டதை தடுப்பதுதான் ஜிஹாத். அப்படின்னும் போது இவங்க வந்து ஒரு புது புது டெஃபினேஷன் கொடுத்துட்டு வராங்க. அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது எங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு எதிராக வாக்களிப்பது எங்களுடைய கடமை இல்லை. முஸ்லிம்கள்ல வந்து ஒழிக்கணும், முஸ்லிம்களை அழிக்கணும், முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய 2ஆம் குடி மக்கள், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க விடாது, இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களை நாங்க வந்து இடிப்போம், அந்த இடத்துல நாங்க வந்து வேற வழிபாட்டு தலங்களை கட்டுவோம் அப்படின்னு பிரச்சாரம் யார் காங்கிரஸா பண்றா? நீங்க தானே பண்றீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எதிராக தான் ஓட்டு விடும். அதை நீங்க வந்து அரசியல் ரீதியா அது லவ் ஜிஹாத்துன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ற மாதிரி இப்போ வந்து ஓட்டு ஜிஹாத்துன்னு புது தரமான வேக்கானம் பேசுறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களெல்லாம் உங்களுடைய அறிவெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னா முட்டியில தான் இருக்கு, மண்டையில இல்லைன்னு தான் அர்த்தம். அதே போல் சார், இப்போ சுப்பிரமணிய சுவாமி வந்து பிரத்யேகமாக புதிய தலைமுறைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பார்க்குறோம். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஆண்டு மார்ச்லேயே கூட தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் வந்து 5 ஆண்டுகள் நீடிக்காது இந்த கூட்டணி ஆட்சி, தார்மீக அடிப்படையில் வந்து மோடிஜி வந்து எதிர்க்கட்சி வரிசையில் தான் உட்காந்துருக்கணும், ஏன்னா 10 ஆண்டுகள் இருந்துட்டாங்க, ஜனநாயகனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மோடி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? சுப்பிரமணியசாமியுடைய பேச்சை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, நான் பாஜக கடுமையா எதிரான நபர் தான், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா சுப்பிரமணியசாமியுடைய பேச்செல்லாம் எப்பவுமே வயதாக அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள்லாம் குழந்தைத்தனமா மாறிக்கிட்டே போவோமா, புரியுதுங்களா? அதே மாதிரி சுப்பிரமணியசாமிக்கு வந்து ரொம்ப வயசாயிடும் போது ஏதோ குழந்தை வளர்ற மாதிரி வளரிட்டு இருக்காப்புல. அவரு தன்னை பாஜகக்காரன்னு சொல்லிக்கிறாரு. ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லுவாரு, ராமர் கோயில் பாபர் மசூதி இடிச்சது சரின்னுவாரு, ராமர் கோயில் கட்டினது சரின்னுவாரு. இருந்தாலும் பாஜக வந்து மோடி வரக்கூடாதுன்னு அவரை பிரதமர் ஆக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா தெரியாது. அதனால லூசுத்தனமான பேச்சு அண்ணாமலை, இந்த அகோரி தமிழரசுனா என்ன அரசு, அகோரி கலையரசன், அண்ணாமலை, கூல் சுரேஷ், இந்த ரேஞ்சு தான் நீங்க சுப்பிரமணிய சாமியை பார்க்கணுமே தவிர சுப்பிரமணிய சாமி கருத்துக்களை இங்க எடுத்துட்டு வந்து நாம அது முக்கியத்துவம் பேச முடியாது. வச்சிருக்கேன்ல, நீ ராஜினாமா பற்றி வெளியே வா பேசு. ராமர் பாபர் மசூதி இடிச்சு, பாபர் மசூதி இடிச்சு தவறுன்னு சொல்லு. ராமர் கோயில் இடத்த வந்து நீதிமன்றம் மூலியமா மோடி அரசு அபகரிச்சது தவறுன்னு சொல்லு. அங்க ராமர் கோயில் கட்டினது தவறுன்னு சொல்லு. இல்ல சார், இப்போ பிரதமர் மோடிஜியவே சாதி ரீதியிலான ஒரு அட்டாக் ஒன்று பண்றாரு. கடந்த முறை 2019 உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாரும் பேர் மாத்தினாங்க, சவுக்கிதார். அதாங்க நான் என் வாயில சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சாதி வெறி சுப்பிரமணிய சாமி, இதை தவிர வேற அதான் சார், சவுக்கிதார் நரேந்திர மோடின்னு போட்டாரு. அதே மாதிரி எல்லா பிஜேபி காரியகர்த்தாக்களும் சவுக்கிதார்னா வாட்ச்மேன், காவலாளி அப்படின்னு பொருள். அதுக்கு எல்லா பிஜேபி காரியகர்த்தாலும் போட்டாங்க. காவலாளியா இருந்தாருமா, இந்த தேர்தல வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. இந்த வாட்டி என்னாச்சு, மோடி குடும்பம் ஆயிடுச்சா இல்லையா? போன முறை வெளியே இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்பட்டுச்சு சுப்பிரமணிய சாமிட்ட, நீங்க ஏன் சவுக்கிதார்னு போட்டுக்கலன்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, நான் சவுக்கிதார் கிடையாது, நான் பிராமின், சவுக்கிதார் வேலை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றாரு. அதான் சார் போன வாட்டி சொன்னதுதான் சொல்றேன், 19 சொன்னதான். சவுக்கிதார் போது நான் ஏன் சவுக்கிதார், நான் வந்து ஆளக்கூடியவன், எங்கிட்ட வாட்ச்மேனா இருந்தவன் அப்படின்னு தான் பேசினேன். அதெல்லாம் பேசிட்டா இருப்பாங்க, அதை யாரும் பொருட்படுத்துறது இல்ல. அதான் இப்படிலாம் இந்த அளவுக்கு சாதி ரீதியிலாம் ஒரு தாக்குதல் உட்படுத்த கூட ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கப்படல சுப்பிரமணிய சாமி? 2 முறை என்னன்னா, சரி இப்படி எல்லாம் பேசாத, நீங்க வந்து சத்யபால் சிங் மாலிக் ஏதோ தவறா பேசிட்டாருன்றதுக்காக உடனே அவரை வந்து கவர்னர் போஸ்ட்ல இருந்து நீக்கி அவரை எதிரி லிஸ்ட்ல சேர்த்தீங்க காஷ்மீர்ல. ஆனா இன்னைக்கு சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து மோடிக்கு எதிராக பேசிட்டு வர்றாரு. அவர் பேசுறதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே தலைமை செய்தியா போடுது. இது மோடிக்கோ அமித்ஷாக்கோ போகலையா? போயிருக்கோம், ஆனா அங்க கை வைக்க முடியாது. அவரு கொடுத்து இருக்கக்கூடிய அந்த மேல்சபை எம்பி பதவியை கை வைக்க முடியாது. கை வச்சோன்னா RSS அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா, அதனால கொத்தி மூட்டு இருக்கு.
இதே அமித்ஷா சுப்பிரமணிய சாமி இல்லாம வேற யாராவது பேசியிருந்தா இந்நேரம் அவனை தூக்கி போட்டிருப்பாங்க கட்சியில இருந்து. அப்போ இதுதான் அப்ப அங்க அதிகாரம் ஆதிக்கம் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% மக்கள், அதாவது 93% மக்கள் கிட்ட இல்ல, 3% மக்கள் கிட்ட தான் கட்டுப்பாடு பாஜக RSS இருக்கின்றது. இதுல இருந்து அம்மா முனைவர் காமச்சையா நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சை? அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் ஒரு பிராமணர் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதே போல் செக்யூலர் கண்ட்ரிலாம் இந்தியா கிடையாது, செக்யூலருங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்தது இந்திரா காந்தி தான், எமர்ஜென்சியில் கொண்டு வந்தாங்க அந்த வார்த்தையை, நாங்கள் வந்து அதை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. 6 மாதங்களுக்கு முன்னதாக இந்த இஷ்யூ வந்துச்சு. எம்பிக்களுக்கு வந்து அந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும் போது எம்பிக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிராஃப்டில் வந்து செக்யூலருங்கிற வார்த்தை இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி பல எம்பிக்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. மேலும் சுப்பிரமணிய சாமி இந்த மாதிரி கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நிறைவான பொருள் சட்டத்தை மீறக்கூடிய நபர்கள் தான் இவங்க. ஒரு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல வந்து செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணத இது செக்குலர் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க அதை நான் பண்ணுவோம்னா சட்டமன்றத்தை பார்லிமெண்ட்ல நீ தீர்மானத்தை நிறைவேற்றி அலௌன்ஸ் பண்ண, அதுக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி எல்லாம் இந்த வேலை பார்க்கறதுதான் இந்த பிஜேபியினுடைய வேலை. இவன் பிஜேபி எப்படின்னு கேட்டீங்கன்னா கதை சொல்லியே நம்மளை கரைச்சிருவானுங்க. அவங்க கிட்ட கதை கேட்க உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பைத்தியம் முடிக்க வச்சிருவானுங்க. இப்ப சுப்பிரமணிய சாமி என்ன அவனா அரசியலா பேசுறான் அந்த ஆளு எனக்கு தெரியும். அவர் சுப்பிரமணிய சாமி வந்து சரியான ஒரு மெண்டல். அந்த மெண்டல் வந்து மதுரையில MP தொகுதியில போட்டி போட்டாரு. அதன் மூலியமா ஒரு வழக்கு கூட போட்டாரு. மதுரையில் நான் நிற்கும் பொழுது ஒரு பூத்துல எனக்கு ஒரு ஓட்டு கூட விடல, அதனால இந்த EVMல குளறுபடி இருக்குன்னு சொல்லி அவர் வழக்கும் போட்டாரு. ஆனா அது வந்து அவருடைய இது வந்து அப்ப சந்திரலேகா வந்து தமிழ்நாடு ஜனதா கட்சியினுடைய தலைவி. இவர் வந்து தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண ரயில் இந்தியா தலைவர் அவரு. சோ அதனால ஆனா நிறைய காசு இல்ல. நான் அப்ப நான் ஒரு கல்யாணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுக்க சொன்னாங்க, தாலி எடுத்து அவரே கட்ட போயிட்டாரு. அதாவது அவங்க பிராமினுடையது என்னன்னா, இப்போ மகளை வந்து தொடையில தான் உட்காந்து வச்சுக்குவாங்க. அவன் மாப்பிள்ளைக்காரன் வந்து இவர் மடியில இருக்கிற பொண்ணுக்கு தான் அங்க தாலி கட்டுவான். பிராமின்ஸ் உடையது அதுதான். மணவரையில உட்காந்து வச்சு தாலி கட்ட மாட்டான். தகப்பனாருடைய மடியில தான் உட்காந்துருக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து தாலி கட்டுவானுங்க. அது ஒரு கல்ச்சர் கண்ணு. இங்க பாருங்க, நம்ம வந்து ஜாதியை பத்தி எல்லாம் நமக்கு வேண்டாம். சுப்பிரமணிய சாமியுடைய பேச்சு மனித நேயத்தோடு பேசக்கூடிய பேச்சு இல்லை. அதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் வந்து ஒரு ஜோக்கர், அவ்வளவுதான். தட்சால். அதே சுப்பிரமணிய சாமியே சொல்லிவிட்டாருன்னு சொல்லி உங்க எதிர்கட்சி தலைவர் அதெல்லாம் மேற்கோள் காட்டி பார்த்தீர்களா, மோடிக்கு எதிராக சுப்பிரமணிய சாமியே பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பல மேடைகள்ல பேசியிருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். சில விஷயங்கள் புரிஞ்சுக்கோ. அவனோட இருக்கான், அவன் ஒரே இனம். அது 2வது RSS கைபானம். ஏன்னா அதனால எமர்ஜென்சில சுப்பிரமணிய சாமியினுடைய இது எப்படி இருந்துச்சுங்கிறதெல்லாம் தெரியும். ஆகையினால அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. சுப்பிரமணிய சாமி பேச்சு நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு வந்து நமக்கு இந்தியால வந்து நல்ல ஆட்சி கொடுக்கணும். அது இந்தியா கூட்டணி வந்தா நல்லா இருந்திருக்கும். தப்பி தவறி ஆக்ஷன்லி அகைன் கம் டு மோடி, பிஜேபி வந்துட்டாரு. ஆனாலும் நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் குக்கு செய்திகளுடன்.